நாட்களாக ஓவிய கண்காட்சியினை நடாத்தி இருக்கின்றனர் ஆர்ட் டொரண்டோ குழுவினர். கனடாவில் இருந்து மட்டுமல்ல, சர்வதேச அளவில் ஜெர்மனி, லண்டன், அமெரிக்கா, டென்மார்க், பிரான்ஸ் என 13 நாடுகளிலிருந்து கலைஞர்களின் படைப்புகளை கண்காட்சிக்காக வைத்திருந்தார்கள். This is my gallery from Vancouver. It is the Crystal Gallery. This is the first. எமது ஓவிய கூடம் வான்கூவரில் இருக்கின்றது. டொரண்டோ சர்வதேச ஓவிய கண்காட்சியில் நாங்கள் கலந்து கொள்வது இதுவே முதலாவது தடவையாகும். எனக்கு பிடித்திருக்கிறது. தென் கனடிய ஓவியர்கள், சிற்பர்கள், புகைப்பிடிப்பாளர்களை மையமாக வைத்தே எமது ஓவிய கூடம் இருக்கிறது. கூடுதலானவர்கள் மிக இளமையானவர்கள். அவர்களது கலைகளைத்தான் டொரண்டோவுக்கு கொண்டு வந்துள்ளேன். டொரண்டோ பார்வையாளர்களுக்காக. எமது கலைஞர்களின் ஓவியங்கள் டொரண்டோவில் உள்ளவர்களுக்கு தெரியாது. எமது கலைஞர்களுடன் சில வருடங்களாக வேலை செய்கிறேன். அவர்களது வேலையை டொரண்டோவில் உள்ளவர்கள் அனைவரும் பார்வையிட வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் இங்கு கொண்டு வந்தேன். இதுதான் அதற்கு சரியான இடமும் கூட. ஓவியர்களுக்கேற்ப ஓவியங்களும் மாறுபட்டிருக்கு. ஓவியங்கள் எனும் போது பாட்டு கீறுவது என்பதெல்லாம் மாறி நவீன ஓவியங்கள் என முன்னேறிவிட்டது. பார்ப்பவர்களின் மனநிலை கூட ஓவியங்களின் வெளிப்பாடுகளை தீர்மானிக்கின்றது எனலாம். தேவையில்லை என அகற்றப்பட்ட பொருட்களை கூட பாவித்து உருவாக்குவது கூட ஒரு கலையாகும். 12வது சர்வதேச ஓவிய கண்காட்சியில் பார்வையாளர்களின் ஆர்வம் பற்றி. The response in Toronto has been fabulous. The people here are interested, they're curious, இங்குள்ளவர்களின் ஆர்வம் மிகவும் வரவேற்கத்தக்கது. அவர்களின் விருப்பு, ஈடுபாடு, கலைஞர்கள் மீதான மதிப்பு, அவர்களை பற்றிய மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வம், விளங்கிக் கொள்ளும் தன்மை எல்லாமே மிகவும் நிறைவாக இருக்கின்றது. எமது கலைஞர்களின் கலைகளை இங்கு கொண்டு வந்ததில் மிகவும் பெருமைப்படுகிறேன். அவர்களது கலைகள் அனைவராலும் அறியப்படவும் பெருமைப்படுத்தப்படவும் வேண்டும். டொரண்டோவில் இருப்பவர்களின் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் ஈடுபாடும் கலைஞர்கள் பற்றிய விரிவான அறிவும் மிகவும் அருமையானது. இதுதான் எமது முதலாவது தடவை என்றாலும் மீண்டும் மீண்டும் எமது கலைஞர்களின் படைப்பை இங்கு கொண்டு வர மிகவும் ஆசைப்படுகிறேன். The whole art fair has been managed extremely well. It's been, they've made everything very, as easy as possible for us to be here. முழு நேர பகுதி நேர ஓவியர்களின் ஓவியங்களை கண்டுபிடித்து ஊக்குவித்து அவர்களின் ஓவியங்களை ஓவிய கூடங்களில் வைப்பது மட்டுமன்றி அவற்றினை கண்காட்சி வைப்பவர்களின் பார்வைக்கு அனுப்பி அங்கீகாரத்தை பெற்றால்தான் இப்படியான கண்காட்சிகளில் நாமும் பங்கு பெற்ற முடியும் என்கிறார் கிறிஸ்டினா பாக்கர். Coming to the art fair in 2001. நாங்கள் இங்கு 2001 முதல் தடவையாக வந்தோம். நாங்கள் கனடாவின் கிழக்கு பக்கமான நியூஃபவுண்ட்லாண்டிலிருந்து வந்திருக்கின்றோம். எமக்கு இங்கு எமது கலைஞர்களின் படைப்பை கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது. எமக்கு இங்கு வருவதற்கு இடம் கிடைத்தது நாம் கொடுத்து வைத்தவர்கள். நாம் மிகவும் நியூஃபவுண்ட்லாந்து கலைஞர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் வெற்றியடைந்துள்ளோம். அத்துடன் சர்வதேச கலைஞர்களையும் அறிமுகப்படுத்துகிறோம். பிரித்தானிய கலைஞர்களின் ஓவியங்களை எமது ஓவிய கூடத்திலிருந்து இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எமது மக்களுக்கு அறிமுகமான கலைஞனை டொரண்டோ மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது எமது கடமையும் ஆகும். ஒவ்வொரு வருடமும் புது புது கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வருடம் 2 பேரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். நல்ல புகைப்படங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எம்மால் அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞர்களை டொரண்டோ மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள். வர்ணங்கள் எத்தனையாயினும் அத்தனையும் எப்படி சேர்ப்பது என்பதில் தான் ஓவியர்களின் வெற்றி தங்கியிருக்கின்றது. சிலர் தூரிகையின்றியும் ஓவியம் வரைகிறார்கள். I'm standing with one of my up-and-coming stars, Amy Shackleton. She's a young, wonderful artist that's flying to the top of the charts. Hi, these are my 2 most recent paintings inspired by Italy. இது எனது 2வது முக்கிய ஓவியமாகும். இத்தாலியின் ஓவியமானது. இது கொலிசியம் ரோமில் உள்ளது. நான் வரையும் போது தூரிகைகளை பாவிப்பதில்லை. ஈர்ப்பினை கொண்டுதான் வரைகிறேன், ஓவியமாக்குகிறேன். வீடியோ எப்படி கீறுகிறேன் என்பதை காட்டுகிறது. நான் ஆர்கானிக் முறையில் தான் கீறுகிறேன், இயற்கையான முறையை பாவித்து. மற்ற ஓவியம் ரோமின் கட்டடக்கலையை மிகவும் துல்லியமாக பிரதிபலிக்கின்றது. This piece is also combining the Amalfi Coast, the pathway of the gods, with architecture from Rome.
உலகின் எப்பாகத்தில் வாழ்ந்து வந்தாலும் கலைகளால் ஒன்றுபட்டவர்கள் கலைஞர்கள். சர்வதேச ஓவிய கண்காட்சியிலிருந்து ஆரத்திற்காக இசபெல்லா. இன்றைய ஆரம்ப நிகழ்ச்சியின் நேர்காணல் பகுதியில் இன்றைய இளைஞர்களின் தலைமைத்துவம் எனும் தலைப்பில் உரையாட உள்ளோம். இதனை காண ஒரு சில இடைவெளியின் பின் காத்திருங்கள். Remember when you could be anything you could imagine? Well, you still can. Centennial College. It's time to become what and who you want to be. Thai Express. How do you like it? Mild?